சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான ஞானசேகரனின் வீட்டில் கட்டுக்கட்டாக ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. மாணவி வன்கொடுமை வழக்கை விசாரித்து வரும் 3 பெண் IPS அதிகாரிகள் அடங்கிய சிறப்பு புலனாய்வு குழுவினர் சென்னை கோட்டூர்புரத்தில் உள்ள ஞானசேகரின் வீட்டில் சோதனை நடத்தினர். சுமார் 6 மணி நேரம் நீடித்த இந்த சோதனையின் முடிவில் கைப்பற்றிய ஆவணங்களை 2 அட்டைப்பெட்டிகளில் வைத்து புலனாய்வு குழுவினர் எடுத்துச் சென்றனர். மேலும் ஞானசேகரனின் வீட்டிலிருந்து பட்டாக்கத்தி ஒன்று கைப்பற்றப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இதனிடையே ஞானசேகரனின் 2 மனைவிகளிடமும் சிறப்பு புலனாய்வு குழுவினர் விசாரணை நடத்தியதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் சென்னை கிண்டியில் உள்ள அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு மின்னஞ்சல் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது. உடனடியாக மோப்பனாய் உதவியுடன் காவல்துறையினர் சோதனை நடத்தியதில் வதந்தி என தெரியவந்தது. போலியாக வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த நபர் குறித்து காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் தவறான தகவல்களை பரப்ப வேண்டாம் என காவல்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. இது தொடர்பாக வெளியிட்ட செய்தியில், மாணவி தொடர்பான வழக்கை அனைத்து மகளிர் சிறப்பு புலனாய்வு குழு விசாரித்து வரும் நிலையில் ஊக அடிப்படையில் செய்தி வெளியாவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் ஒரு சாரிடம் செல்போனில் பேசியதாக புலனாய்வு குழுவிடம் பாதிக்கப்பட்ட பெண் தெரிவித்ததாகவும், திருப்பூரைச் சேர்ந்த ஒரு நபர் அடையாளம் காணப்பட்டதாகவும், பாதிக்கப்பட்ட பெண் தொடர்பான ஆபாச பதிவுகள் கொண்ட மின்னணு உபகரணங்களை ஞானசேகரிடம் இருந்து புலனாய்வு குழு பறிமுதல் செய்ததாக ஆதாரமற்ற தகவல்கள் வெளியாகியுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. வழக்கு விசாரணை குறித்து காவல்துறை சிறப்பு புலனாய்வு குழு இதுவரை எந்த ஒரு அறிக்கையோ தகவலோ வெளியிடவில்லை என்றும், ஆதாரமற்ற ஊக அடிப்படையிலான தகவல்கள் மக்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்தி விசாரணையை பாதிக்கும் என காவல்துறை தெரிவித்துள்ளது. வழக்கின் தீவிரத்தன்மை முக்கியத்துவம் கருதி ஊகத்தின் அடிப்படையில் செய்தி வெளியிட வேண்டாம் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. தமிழகத்தில் அறிவிக்கப்படாத அவசர நிலை நிலவுவதாக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் நடவடிக்கை எடுக்க கோரி 12 பேர் கொண்ட பாஜக மகளிர் அணியினர் தமிழக ஆளுநர் RN ரவியை சந்தித்து புகார் அளித்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த தமிழிசை சவுந்தரராஜன் போராட்டங்களுக்கு அனுமதி அளிப்பதில் தமிழக அரசு பாரபட்சம் காட்டுவதாக கூறினார். சிறப்பு புலனாய்வு குழுவில் கூட பாதிக்கப்பட்ட அந்த மாணவி இன்னொரு சார் இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்பதை வலிமையாக பதிவு செய்திருக்கிறார் என்று நாங்கள் கேள்விப்படுகிறோம். மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் உயர்கல்வி அமைச்சரின் கருத்தும் காவல் ஆணையரின் கருத்தும் முரணானது எப்படி என கேள்வி எழுப்பினார். எந்த ஊரை சார்ந்தவர் இந்த சார்? எந்த ஊரை சார்ந்தவர் இந்த சார்? எந்த இயக்கத்தை சார்ந்தவர் இந்த சார்? எந்த பகுதியை சார்ந்தவர் இந்த சார்? இது இன்று எங்களுக்கு தெரிய வேண்டும். இன்னைக்கு முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ ஏன் தனது குரலை எழுப்பவில்லை? மாணவி விவகாரத்தில் CBI விசாரணை நடத்த வேண்டும் என தமிழிசை சவுந்தரராஜன் வலியுறுத்தினார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் எதிர்க்கட்சிகள் அரசியல் செய்வதாக திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மணிப்பூர் போன்ற மாநிலங்களில் பாதிக்கப்பட்டுள்ள பெண்களுக்கு இன்று வரை நியாயம் கிடைக்கவில்லை என்றும், அங்கு பிரதமர் சென்று பார்க்கக்கூட இல்லை என்றும் குறிப்பிட்டார். மற்ற மாநிலங்கள்ல, முக்கியமா மணிப்பூர் போன்ற மாநிலங்கள்ல அங்கே பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பெண்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் நியாயம் கிடைக்கவில்லை. அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் அரசு உரிய நடவடிக்கையை மேற்கொண்டும் எதிர்க்கட்சிகள் அரசியல் செய்வதாக விமர்சித்தார். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலை வர வேண்டும் என்பதுதான் எல்லாருடைய விளைவு. ஆனா இதுக்கு என்னோட கண்டனத்தை நான் தெரிவித்திருக்கிறேன். அதனால நடவடிக்கை எடுத்த பிறகு பொள்ளாச்சியில நடந்தது போல நடவடிக்கையே எடுக்காம குற்றவாளிகளை பாதுகாக்கக்கூடிய ஒரு நிலை இல்லை. FIR வெளியானதற்கு தமிழக அரசு காரணம் இல்லை என்றும் கனிமொழி குறிப்பிட்டார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை தொடர்பாக சட்டப்பேரவையில் விவாதிக்க வேண்டும் என விசிக சட்டமன்ற உறுப்பினர் SS பாலாஜி கவனஈர்ப்பு தீர்மான நோட்டீஸ் அளித்துள்ளார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரம் தமிழ்நாட்டில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இந்த விவகாரத்தை சட்டப்பேரவையில் விவாதிக்க வேண்டும் என திருப்போரூர் தொகுதி விசிக சட்டமன்ற உறுப்பினரும் அக்கட்சியின் கொறடாவுமான SS பாலாஜி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக தமிழ்நாடு சட்டப்பேரவை தலைவருக்கு அவர் அனுப்பியுள்ள கடிதத்தில், சட்டப்பேரவை விதி 55 கீழ் அவசர பொது முக்கியத்துவம் வாய்ந்த இந்த நிகழ்வு குறித்து அரசின் கவனத்திற்கு கொண்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் வேங்கை வயல் குடிநீர் தொட்டியில் மனித கழிவு கலக்கப்பட்ட சம்பவத்தில் தொடர்புடைய குற்றவாளிகளை 2 ஆண்டுகள் ஆகியும் கண்டுபிடிக்கப்படாமல் இருப்பது குறித்து விவாதிக்க கோரியும் கவனஈர்ப்பு தீர்மான நோட்டீஸ் வழங்கியுள்ளார்.
இது சூப்பர் 60 இன்றைய நாளின் முக்கியமான செய்திகளின் விறுவிறுப்பான அணிவகுப்பு. அந்த வகையில் முதலாவதாக பொங்கல் பண்டிகைக்கு தொடர்ந்து 6 நாட்கள் விடுமுறை கிடைக்கும் வகையில் ஜனவரி 17ஆம் தேதியும் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஜனவரி 17ஆம் தேதி அனைத்து அரசு அலுவலகங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள், பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளித்து அரசு உத்தரவிட்டுள்ளது. தமிழர் திருநாளான பொங்கல் பண்டிகை தை முதல் நாள் ஜனவரி 14ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து ஜனவரி 15ஆம் தேதி மாட்டுப் பொங்கல் மற்றும் 16ஆம் தேதி திருவள்ளுவர் தினம் கொண்டாடப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து ஜனவரி 18 மற்றும் 19 சனி ஞாயிறு விடுமுறை என்ற நிலையில் ஜனவரி 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை என்றும் விடுமுறை அளிக்க பல்வேறு தரப்பினரும் கோரிக்கை விடுத்திருந்தனர். இந்நிலையில் ஜனவரி 17ஆம் தேதி பொது விடுமுறை அளித்து அரசு உத்தரவிட்டுள்ளது. அன்றைய தினம் அரசு அலுவலகங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள், பள்ளி கல்லூரிகள் மற்றும் கல்வி நிறுவனங்களுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. இந்த விடுமுறையை ஈடு செய்யும் வகையில் ஜனவரி 25ஆம் தேதி சனிக்கிழமை பணி நாளாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் 6 தொழிலாளர்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர். பொம்மையாபுரம் கிராமத்தில் உள்ள சாய்நாத் பட்டாசு ஆலையில் வழக்கம் போல தொழிலாளர்கள் பணியில் ஈடுபட்டிருந்தனர். பட்டாசு தயாரிக்க பயன்படும் ரசாயன கலவை செய்தபோது வேதியியல் மாற்றம் மற்றும் உராய்வு காரணமாக பயங்கர வெடிவிபத்து ஏற்பட்டது. இதில் 4 அறைகள் தரைமட்டமாகின. தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் இடிபாடுகளை அகற்றிவிட்டு மீட்பு பணியில் ஈடுபட்டனர். இந்த கோர விபத்தில் வேல்முருகன், நாகராஜ், கண்ணன், காமராஜ், சிவக்குமார், மீனாட்சி சுந்தரம் ஆகிய 6 பேர் உயிரிழந்தனர். வெடிவிபத்தால் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர் கதறி அழுதது காண்போரை கண்கலங்க செய்தது. பிரேத பரிசோதனைக்கு பிறகு உயிரிழந்த 6 பேரின் உடல்களும் அவர்களது குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டன. இந்நிலையில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 4 லட்சம் ரூபாய் நிதி உதவி அளிக்கவும், காயமடைந்தவர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாய் வழங்கவும் முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். விருதுநகர் அருகே பொம்மையாபுரம் பட்டாசு ஆலை வெடிவிபத்து சம்பவம் தொடர்பாக 7 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். பட்டாசு ஆலை வெடிவிபத்தில் சிக்கிய 6 தொழிலாளர்கள் பரிதாபமாக உயிரிழந்த நிலையில் ஆலை உரிமையாளர்களான பாலாஜி, சசிபாலன் மற்றும் போர்மேன்களான பிரகாஷ் மற்றும் பாண்டிராஜ் ஆகிய 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அஜாக்கிரதையாக செயல்பட்டு உயிரிழப்பு ஏற்படுத்துதல், உரிய பாதுகாப்பின்றி தொழிலாளர்களை பணியில் ஈடுபடுத்துதல் உள்ளிட்ட 5 பிரிவுகளின் கீழ் வச்சகாரப்பட்டி காவல் நிலையத்தினர் வழக்கு பதிவு செய்தனர். இதையடுத்து வெடிவிபத்தில் தொடர்புடையதாக சதீஷ்குமார், நிரஞ்சனா தேவி, கணேசன் ஆகிய 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் போர்மேனாக பணியாற்றி சதீஷ் மற்றும் கணேசன் ஆகியோரை காவல்துறையினர் கைது செய்தனர். ரசாயன வேதிப்பொருட்களை கலக்கும் போது வெடிவிபத்து நடந்திருப்பது முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளதாக விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் தெரிவித்துள்ளார். பொம்மையாபுரம் கிராமத்தில் பட்டாசு ஆலை வெடிவிபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை சந்தித்து மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் ஆறுதல் கூறினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் விரிவான விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளதாக தெரிவித்தார். காலையில் ஒரு 9:15க்கு கெமிக்கல்ஸ் மிக்ஸ் பண்ணுறப்ப ஏற்பட்ட ஒரு ஃப்ரிக்ஷன்னால ஆயிருக்குன்னு தான் ப்ரிலிமினரி இன்ஃபர்மேஷன். பட் ஒரு விரிவான விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கோம். தவறு நடந்தது கண்டுபிடிக்கப்பட்டால் குற்ற வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் ஆட்சியர் குறிப்பிட்டுள்ளார். இதில் 1 வாரம் தான் அவங்க வேலைக்கு போயிருக்காங்க. அவங்க முறையான பயிற்சி கொடுத்துட்டு அந்த தொழிலாளர்களை பயன்படுத்தியிருக்காங்களா இல்லையான்றத விசாரணையில் தெரியும். இதெல்லாம் அடிப்படையில் அவங்க மேல் குற்ற வழக்கு பதிவு பண்ணி நடவடிக்கை. இதற்கிடையே மதுரை எஸ்பி அரவிந்தன் வெடிவிபத்து நிகழ்ந்த இடத்தினை ஆய்வு செய்து விசாரணை நடத்தினார். விருதுநகரில் ஏற்பட்ட பட்டாசு விபத்திற்கு இரங்கல் தெரிவித்துள்ள எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி திமுக அரசுக்கு கடும் கண்டனத்தையும் பதிவு செய்துள்ளார். முறையான ஆய்வுகளை மேற்கொள்ளாமல் பட்டாசு ஆலை பாதுகாப்பில் தொடர்ந்து மெத்தன போக்கை திமுக அரசு கடைபிடிப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். இனியாவது பட்டாசு ஆலைகளில் பாதுகாப்பு நெறிமுறைகள் முறையாக பின்பற்றப்படுகிறதா என்பதை திமுக அரசு உறுதி செய்யுமாறு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பாமக நிறுவனர் ராமதாஸ், சிவகாசியில் வாரத்திற்கு ஒரு விபத்து என்பது வாடிக்கையாகிவிட்டதாக விமர்சித்துள்ளார். பட்டாசு ஆலைகள் தொடர்பான பாதுகாப்பு விதிமுறைகள் முழுமையாக நடைமுறைப்படுத்தப்படாததுதான் இத்தகைய விபத்துக்கள் அதிகரிப்பதற்கான காரணம் என்று சுட்டிக்காட்டியுள்ள ராமதாஸ், பட்டாசு ஆலை பாதுகாப்பு விதிகளை தீவிரமாக நடைமுறைப்படுத்தி விபத்துக்களை தடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். இதேபோன்று தனது எக்ஸ் பக்கத்தில் கண்டனத்தை பதிவிட்டுள்ள பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, கடந்த சில மாதங்களுக்கு முன்பே பட்டாசு ஆலைகளில் சோதனை நடத்துமாறு அரசுக்கு வலியுறுத்தியும் நடவடிக்கை எடுத்ததாக தெரியவில்லை என குற்றம் சாட்டியுள்ளார். இனியும் தாமதிக்காமல் அனைத்து பட்டாசு ஆலைகளிலும் உரிய பாதுகாப்பு வசதிகள் செய்யப்பட்டுள்ளனவா என்பதை
அரசு சோதனை செய்யுமாறு அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார். அது அவங்க பார்த்து என்ன செஞ்சாலும் சரி, என்ன கொடுக்குறாலும் அந்த பிள்ளைய காப்பாற்றட்டும். அவன் விட்டுட்டு போயிட்டா, அந்த பிள்ளைகளை காப்பாற்ற சொல்லுங்க. பொம்மையாபுரம் பட்டாசு ஆலை விபத்தில் சொக்கலிங்கபுரத்தைச் சேர்ந்த மீனாட்சி சுந்தரம் உயிரிழந்த நிலையில் அவரது மனைவியையும் 2 மகன்களையும் யார் காப்பாற்றுவார் என்கிற வேதனையில் மீனாட்சி சுந்தரத்தின் தாயார் கதறி எழுதார். அதே வெடிவிபத்தில் அருப்புக்கோட்டையைச் சேர்ந்த சிவகுமாரும் பலியான நிலையில் அவரது மனைவியும் 2 மகள்களும் நிர்கதியாகி நிற்கின்றனர். நான் படிச்சுட்டு இருக்கேன். எனக்கு படிச்சு முடிச்சோடனே அரசு வேலை ஏதாவது கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்கும். எங்க குடும்பத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ப்ளீஸ் ஏதாவது பண்ணுங்க. குடும்பத்தை கவனித்து வந்த கண்ணன் உயிரிழந்ததால் அரசு உதவ வேண்டும் என உறவினர்கள் கோரிக்கை விடுத்தனர். அவங்க வீட்டில் பையன் இருக்கான், பையன் ஒரு பொண்ணும். பையனுக்கு ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைச்சா நல்லா இருக்கும். குடும்பத்துக்கு ஒரு சப்போர்ட்டாகவும் இருக்கும், ஒரு இதாகவும் இருக்கும். அரசு உதவினால் மட்டுமே ஓரளவு மீள முடியும் என்பதே உறவுகளை இழந்தவர்களின் எதிர்பார்ப்பாகவும் உள்ளது. வேலூர் மாவட்டம் காட்பாடியில் திமுக எம்பி கதிரானந்துக்கு சொந்தமான கல்லூரியில் 44 மணி நேரம் நடந்த அமலாக்கத்துறை சோதனை நள்ளிரவில் நிறைவடைந்தது. திமுக எம்பியும் அமைச்சர் துரைமுருகனின் மகனுமான கதிரானந்த் வீடு, திமுக நிர்வாகி பூஞ்சோலை சீனிவாசனின் வீடு மற்றும் கதிரானந்துக்கு சொந்தமான கிங்ஸ்டன் பொறியியல் கல்லூரியில் நேற்று முன்தினம் அமலாக்கத்துறையினர் சோதனையை தொடங்கினர். இதில் கிங்ஸ்டன் கல்லூரியில் மட்டும் 44 மணி நேரம் நீடித்த சோதனை நள்ளிரவு 2:30 மணிக்கு நிறைவடைந்தது. இதையடுத்து 9 கார்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் திரும்பிச் சென்றனர். கல்லூரியில் இருந்து கணக்கில் வராத பணமும் முக்கிய ஆவணங்களும் கைப்பற்றப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் துரைமுருகன் கதிரானந்த் வீட்டில் சோதனைக்கு வந்தவர்கள் ஒன்றுமில்லை என எழுதி கொடுத்துவிட்டு சென்று விட்டதாக கூறினார். திமுக எம்பி கதிரானந்த் வெளிநாட்டில் இருக்கும் நிலையில் இந்த சோதனை நடந்து முடிந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. நிதி வேண்டாம் நீதி வேண்டும் என உயிரிழந்த சிறுமியின் தாய் அமைச்சர் பொன்முடியிடம் கண்ணீர் மல்க கூறினார். விக்கிரவாண்டி தனியார் பள்ளியில் உயிரிழந்த சிறுமி லியா லட்சுமியின் உடல் அடக்கம் செய்யப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் உள்ள செயின்ட் மேரிஸ் பள்ளியில் கழிவுநீர் தொட்டியில் விழுந்து லியா லட்சுமி என்ற 4 வயது சிறுமி உயிரிழந்தார். இதனைத் தொடர்ந்து விக்கிரவாண்டி அரசு மருத்துவமனையில் லியா லட்சுமியின் உடல் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. வீட்டுக்கு கொண்டு செல்லப்பட்ட சிறுமியின் உடலுக்கு உறவினர்கள் கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து விக்கிரவாண்டி வராக நதிக்கரையின் ஓரத்தில் சிறுமியின் உடல் அடக்கம் செய்யப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் தனியார் பள்ளியின் கழிவுநீர் தொட்டியில் விழுந்து சிறுமி உயிரிழந்த நிலையில் தங்களுக்கு பணம் ஏதும் வேண்டாம், மகளின் மரணத்துக்கு நீதி வேண்டும் என்று சிறுமியின் தாயார் அமைச்சர் பொன்முடியிடம் கூறினார். உயிரிழந்த சிறுமியின் வீட்டுக்கு சென்ற வனத்துறை அமைச்சர் பொன்முடி, விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் பழனி ஆகியோர் சிறுமியின் உடலுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து உறவினர்களுக்கு ஆறுதல் கூறிய அமைச்சர் பொன்முடி தமிழ்நாடு அரசு அறிவித்த 3 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை வழங்கினார். விசாரணை நடந்து அதற்கு பிறகு யார் தப்பு பண்ணியிருந்தாலும் இதனிடையே குழந்தையை பறிகொடுத்த தாய் அமைச்சர் பொன்முடியிடம் கதறி அழுதது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. சிறுமி கழிவுநீர் தொட்டியில் விழுந்ததை செயின்ட் மேரிஸ் பள்ளி நிர்வாகம் மூடி மறைக்க முயற்சித்ததாக மாணவியின் பாட்டி கண்ணீர் மல்க குற்றம் சாட்டினார். பச்சை குழந்தைகளை பார்க்க முடியாத நிர்வாகம் எந்த நிர்வாகம் ஏன் பார்க்கல? உள்ள சாப்பாட்டுக்கு போயிருக்குல்ல, அப்ப பாத்துக்கலாம் இல்ல, குழந்தைகளை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டு அநாதம் சொல்லியிருக்கிறாங்க. தங்களுக்கு நடந்தது இனி வேறு யாருக்கும் நடக்கக்கூடாது எனவும் சிறுமியின் பாட்டி தெரிவித்தார். விக்கிரவாண்டி சிறுமி உயிரிழந்த வழக்கில் செயின்ட் மேரிஸ் பள்ளி தாளாளர், முதல்வர் மற்றும் ஆசிரியருக்கு 10ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கு விக்கிரவாண்டி நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது வகுப்பு ஆசிரியர் ஏஞ்சல் மட்டும் ஆஜர்படுத்தப்பட்டார். செயின்ட் மேரிஸ் பள்ளி தாளாளர் எமில்டா மற்றும் முதல்வர் டொமினிக் மேரி ஆகியோர் உயர் ரத்த அழுத்தம் காரணமாக விழுப்புரம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் விசாரணை நடத்தப்பட்டது. அப்போது ஆசிரியர் ஏஞ்சலை ஜனவரி 10ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் அடைக்க நீதிபதி சத்யநாராயணன் உத்தரவிட்டதை அடுத்து அவர் கடலூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார்.
இதனிடையே நீதிபதி சத்யநாராயணன் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள பள்ளியின் தாளாளர் மற்றும் முதல்வரிடம் விசாரணை மேற்கொண்டார். தொடர்ந்து அவர்கள் இருவருக்கும் ஜனவரி 10ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டது. இந்நிலையில் செயின்ட் மேரிஸ் பள்ளி காவல்துறை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது.